ஆனால் கேம் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கும்போது பார்வதி உள்ளே வந்ததுன்றது பார்வதி ஃபுல் கேம் தெரியும். கேம் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் பார்வதி தப்பாக ஆட மாட்டாங்க கேமை, ஸ்ட்ராட்டஜிக்காக ஆடுவாங்க. ஒருத்தர் இழுத்து போட்டு மீச்சு போகிறது அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயம் யோசிப்போம்ல, அதை தாண்டி அவர் ஒரு விஷயம் யோசிப்பா. அதுதான் சிங்க் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அப்போ இல்லடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இப்படி ஒரு நடக்குது. நான் சொன்னேன், ஏன் உங்கள் சைடும் பண்ணிட்டுறாங்க. ஏன்னா அவங்க பார்வதியும் டார்கெட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் பண்ணி எல்லா விஷயம் பண்ணும்போது பார்வதி எங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க. ஆனால் த்ரூ அவுட்டாக குரூப்பிசமாக அவள் இல்லை. வருவா அடிக்கடி மழை பெய்கிற மாதிரி வந்து ஓடி போடு. அவள் வந்து கமருதன் கூட பேசுகிறதும் பழகுது அது மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அவளுக்கு பெருசாக இல்லை. நாங்கள் எப்போ 3 பேர் ஒன்றா தான் இருந்தோம். இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் 3 பேர் ஒன்றா இல்லை. அது ஒரு விசில் ஏற்பட்டு போச்சு. அது அந்த டாஸ்கில் துண்டிக்கப்படும்ன்ற ஒரு விஷயம் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது கேம் அப்படி தான் இருக்கும். இன்னைக்கு நண்பர்கள் நாளைக்கு எதிரிகள், நாளைக்கு எதிரிகள் நல்ல நண்பர்களாக இருப்பாங்கன்ற அந்த பிக் பாஸோட ஸ்ட்ராட்டஜி கேமு. ஓகே, அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.